உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய் ராணி, ஏய் என்ன உன்னை நான் எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன், நீ என்ன இங்க வந்து நின்னுட்டு இருக்க? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். அப்படி என்னையா முக்கியமான விஷயம்? இல்ல, உனக்கு 5வது மாசம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால 5வது மாசத்திலேயே வளகாப்பு பண்றது நல்லதுன்னு என் மனசுக்கு படுது. சிவராத்திரி பூஜையெல்லாம் இப்ப முடிஞ்சிருச்சு. தாத்தா பாட்டி கிட்ட பேசி கூடிய சீக்கிரமே உனக்கு சீமந்தம் பண்ணணும். டே முட்டா பயலே, அங்க உன் பொண்டாட்டி ராணி சாவ நெருங்கிட்டு இருக்காடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல எரிஞ்சி பஸ்பம் ஆயிருவா. அது தெரியாம வளகாப்பு பண்றேன்னு பேசிட்டு இருக்க. அவளுக்கு காரியம் பண்ண கூட உடம்பு கிடைக்காதுடா. ஏன்னா அவ சாம்பல் தான் கிடைக்கும். அதுவும் உன் கையில தான் கிடைக்குமா இல்ல காத்தோட காத்தா பறந்துருமான்னு தெரியல. நீ பாவம்டா. ஏய் என்ன யோசிச்சுட்டே இருக்க? அது ஒண்ணும் இல்லையா, அது என்னத்துக்கோசரம் திடீர்னு இதை சொல்றேன்னு யோசனை பண்ணிருந்தேன். ஏய் எல்லாம் நல்லதுக்கு தான். இனி உன்னை சுத்தி எந்த நல்லதும் நடக்காது, கெட்டது மட்டும்தான் நடக்கும். செத்து போறவளுக்கு வளகாப்ப பத்தி பேசுறியடா முட்டாள். ஏய் என்ன நான் வளகாப்புன்னு சொல்றேன், அதுக்கு போய் நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க? ராணி, எதுக்கு நீ இப்ப காரண காரியம் இல்லாம சிரிச்சுக்கிட்டு இருக்க? என்ன ஆச்சு உனக்கு? என்னயா காரணம் காரியம் இல்லாம சிரிக்கிறான்னு சொல்லின்னு இருக்கிற? நீதான் சீமந்தம் பண்ணணும்னு சொல்றல்ல. எனக்கு என் வயித்துக்குள்ளார இருக்கிற பாப்பாவுக்கு இப்படி சீமந்தம் பண்ணணும்னு சொன்னதுனால சந்தோஷப்பட்டு நான் சிரிச்சுன்னு இருக்கிறேன். அப்படியா? நான் கூட நீ ஏன் இப்படி சிரிக்கிறேன்னு ரொம்ப பயந்துட்டேன். யோ, சிரிச்சா யாராச்சும் பயப்படுவாங்களா? சரி சரி வா சாப்பிடலாம் வா. இரியா, சிவராத்திரி விரதத்துல இருந்ததால வயித்துல பசியே இல்லாம போயிடுச்சு. கொஞ்சம் பசி வந்தப்புறம் நான் சாப்பிடுறேன், நீ போய் சாப்பிடு. சரி வந்து ஜூஸாவது குடிச்சு போ. அதெல்லாம் குச்சாச்சியா? ஜூஸ் குடிச்சிட்டியா? ஆமாயா, ஜூஸ் எல்லாம் நான் குடிச்சிட்டேன். சரி சரி, நான் தாத்தா பாட்டி கிட்ட சீமந்தத்தை பத்தி பேசிடுறேன். சரியா? போடா போ. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன் நானு. வீட்டுல யாருமே நிம்மதியா இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு வேட்டு வைக்கிறேன். உங்க எல்லாரையும் காலி பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதி. அக்கா, துணியா கொண்டாக்கா, நான் போய் காய வைக்கிறேன். ஏய் ராணி விடுறி, நீ என்னத்து காய போடுற? நானே கொண்டு போய் போட்டுக்கிறேன். அக்கா, நான் இங்க சும்மா தானே இருக்கிறேன். குடுக்கா, நான் போய் காய போட்டு வரேன். குடு. இன்னடி சாப்பிடாம கொள்ளாம போறேங்கிற? ஐயோ, ஆள் ஆளுக்கு கேள்வி மேல கேள்வியா கேட்டுனே இருக்கிறீங்க. எனக்கு பசிக்கல. இப்பதான் நான் ஜூஸ் குடிச்சிட்டு வரேன். தாடிகாரன் தான் குத்தான். அப்படியா? அதான பார்த்தேன். எங்க தாடிகார உன்னை விட்டுற போறானோன்னு நினைச்சிட்டேன். அக்கா, நீ போய் சாப்பிடுக்கா, பசியோட இருப்ப. நீ பசி தாங்க மாட்டல, நீ போய் சாப்பிடு போ. நான் காய போட்டு வரேன். சரி சரி, நீ போ பாத்து. ஐயோ அம்மா, ஐயோ ராணி கத்துற மாதிரி. ஆமா இல்லையே. டேய் சித்து, சீக்கிரம் போடா. உனக்கு கொஞ்சம் கூட என் மேல இரக்கமே இல்லையா? பாத்தீங்களா, கூடி கும்மி அடிச்சுக்கிட்டு இருந்த குடும்பமே இப்ப கதறி ஓடுற அளவுக்கு ஜார்ஜினியா பண்ணிட்டான். அதாண்டா மனோ ஜார்ஜினியா, நான் சொன்னது வீண் போகல பாரு. இந்த பில்டப்புக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனா விஷயம் என்னமோ எதுவுமே நடக்க மாட்டேங்குது. மா, நாம மட்டும் இங்க இருந்தா சந்தேகம் வரும். மேல போய் என்னன்னு பார்க்கலாம். சரி வாங்க. வா வா. ராணி, 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 என்னாச்சு ராணி? ராணி, 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 என்னாச்சு? ராணி, ராணி பாரு, எழுந்திருங்க நீ. தர்ஷினி, இந்த டாக்டர் ஃபோன் பண்ணு. ராணி, 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 எந்திரி ராணி, 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 என்னாச்சு? ஹலோ டாக்டர், அண்ணி கீழே விழுந்துட்டாங்க. உடனே வீட்டுக்கு வாங்களே. அண்ணே, நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டேன். உடனே வரேன்னு சொல்லிட்டாரு. ராணி, 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 ஐயோ ராணி என்னங்க? ராணி
ஐயோ ராணி எந்திரி ராணி. ராணி ஏய், ராணி ஐயோ தம்பி பதறாதீங்க தம்பி. ராணி துணி மேலதான் விழுந்திருக்கா. ஒண்ணும் ஆயிருக்காதுப்பா. என்னக்கா? எப்படி பதறாம இருக்க முடியும்? வயித்துல குழந்தை வேற இருக்கே. என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியலையே. கடவுளே, ஏன்பா இப்படி எல்லாம் சோதிக்கிற? பாட்டி. சித்தார்த், சீக்கிரம் தூக்கு. ரூம்ல கொண்டு போய் படுக்க வைக்கலாம். ஒரு கை கொடுங்க. பாத்து. பார்த்து பார்த்து. சரி ராணி, இப்ப நீ இந்த உலகத்தை விட்டு கிளம்ப போற. கிளம்பு கிளம்பு. ஈஸ்வரா, உனக்கு என் மேல கருணையே இல்லையா? இப்படி அனாதையா நான் யாருக்கும் தெரியாம சாக போறேனே. ஈஸ்வரா, என்ன காப்பாத்து. நான் எனக்காக கேட்கல, என் குழந்தைக்காக தான் உன்னாண்ட கேக்குறேன். தயவு செஞ்சு என்ன காப்பாத்து. ஐயோ தம்பி, ஐயோ இப்படி ஆயிப்போச்சே. அழாதம்மா. அஞ்சலா, அழாதம்மா. இன்னும் 2 மாசம் போகட்டும்னு நான் தான் சொன்னேன். ஏதாவது கொஞ்சம் பாருங்க டாக்டர். அஞ்சலா, நீ அழாத அஞ்சலா. பொறுமையா இரு. அழாத அஞ்சலா. ஏங்க நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இப்படி சோதனை வருது? அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா? ஐயோ ஐயோ. சாரி சார். டாக்டர், எப்படியாவது குழந்தைய காப்பாத்துங்க டாக்டர். ராணிய காப்பாத்துங்க டாக்டர். எங்களுக்கு 2 பேரும் ரொம்ப முக்கியம். அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. ராணிக்கு தெரிஞ்சிட போத. தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். ராணி கண் முழிச்சதும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வாங்க. நான் இப்ப கிளம்புறேன். டாக்டர், நான் டேய் சித்தார்த், அழாதடா டேய். அக்கா, என்னக்கா இதெல்லாம்? மாமா, அவ தான் ராணியே இல்லையே, அப்புறம் எதுக்கு டென்ஷன் ஆகணும்? ஃப்ரீயா விடுங்க. அது நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஜார்ஜினியா எப்படி இந்த குடும்பத்தையே கதறடிக்கிற பார்த்தல்ல. இப்ப ராணி வயித்துல குழந்தை இறந்துடுச்சுன்னு அழுதுட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ராணிக்காக அழுப்போறாங்க. டேய், அமைதியா இரு. கடவுளே, என்ன காப்பாத்து. என் குழந்தைய காப்பாத்து. அது எப்படியாவது இந்த உலகத்துக்கு வரணும். ராணி, இதுக்கு மேல குழந்தையால வெப்பத்தை தாக்கு பிடிக்க முடியாது. எப்படியாவது இந்த இடத்தை விட்டு போயிடு. ஐயோ, போக தெரிஞ்சா நான் போக மாட்டேனா? என்னால முடியலையே கடவுளே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.